மதுரை சித்திரை திருவிழா ரொம்ப விறுவிறுப்பாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இன்று பார்த்திங்களா மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு திருக்கல்யாண வைபவமானது நடைபெற்றது. மேலுமே அதில் பார்த்திங்களா ரொம்ப சுவாரஸ்யமான தகவல்கள்லாம் இருக்குது. உலக பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோவிலில் ரொம்ப பிரபலமான நல்ல திருவிழாவாக இருக்குது. கடந்த ஏப்ரல் 19ஆம் தேதி கொடியேற்றத்தோடு தொடங்கிற இந்த நிலையில் இந்த திருவிழாவிற்காக ஒட்டுமொத்த மதுரையும் ஒரு வருடம் காத்திருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த விழாவோட முக்கிய நிகழ்வான மீனாட்சி திருக்கல்யாணம் பார்த்திங்களா இன்று ஏப்ரல் 28ஆம் தேதியும் அழகர் வைகை ஆற்றில் எழுந்திரல் மே 1ஆம் தேதியும் நடைபெற இருக்கு. ஸோ இதில் இருக்கக்கூடிய இந்த திருக்கல்யாணத்தில் மீனாட்சி உடுத்தக்கூடிய பட்டும் வைகை ஆற்றில் இறங்கும்போது கள்ளழகர் உடுத்தக்கூடிய பட்டும் சிறப்பு கவனம் பெறும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் இன்று திருக்கல்யாணத்தில் அன்னை மீனாட்சி பச்சை பட்டு உடுத்தி மணப்பெண்ணாக மேடைக்கு வந்து நின்றார். பொதுவாகவே மீனாட்சிக்கும் பச்சைக்கும் ஏற்கனவே பல தொடர்பு இருக்குன்னு சொல்லலாம். மீனாட்சி அம்மன் கோவிலில் பச்சை நிறத்தில் ஆன மரகத கல்லால் தான் இந்த மீனாட்சி சிலை செதுக்கப்பட்டிருக்கும். அதே போல தான் பச்சை புடவை பச்சை கிளியை தான் கையில் வைத்திருப்பார். அதே மாதிரி இது பார்த்திங்களா இந்த வரலாறு ஒரு காலத்தில் மதுரை மக்கள் வறட்சியால் துன்பப்பட்டதாகவும் அப்போது அம்மன் பச்சை நிறத்தில் தோன்றி வளம் செழிப்பை அடையாளப்படுத்தியதாகவும் சொல்லப்படுது. ஸோ மதுரை மீனாட்சி அம்மன் இப்போ பார்த்திங்களா இந்த பச்சை நிறத்தில் வந்திருக்கிறதும் இதனால் என்ன நாட்டில் நடக்க போகிறது அப்படிங்கிறதையும் பற்றின முழுமையான தகவலையும் நம்ம பார்க்க போகிறோம். அதே நேரத்தில் இந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு திருக்கல்யாணத்தில் சிறப்பாக நடந்த விஷயங்கள் என்ன இதையெல்லாம் பற்றின முழுமையான தகவலையுமே நம்ம விரிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பாருங்கள் பெல் பட்டன் இருக்குது, அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு புது வீடியோஸுமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதே மாதிரி மறக்காமல் உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த மதுரை மீனாட்சி கோவிலுக்குள்ள நடைபெற்ற இந்த திருக்கல்யாணத்தை நீங்கள் பார்த்தீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அல்லது நீங்கள் டிவிலையோ அந்த மாதிரியான கேமராவிலையோ பார்த்தீங்களா அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அந்த சிசிடிவி கேமராவில் பார்த்தீங்களா அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மதுரை மீனாட்சி மற்றும் அழகர் ஆண்டுதோறுமே அணியக்கூடிய உடைக்கு பின்னாலேயுமே ஒரு காரணம் இருப்பதாக இருக்குது. அப்படி இந்த ஆண்டு மீனாட்சி பச்சை பட்டில் அருள் பாலித்தார். அதாவது பச்சை வண்ணம் செழிப்பு பசுமையை குறிக்கும் அப்படின்னு சொல்லலாம். மீனாட்சி அம்மன் பச்சை பட்டு கட்டி வந்ததுனால நாடு செழிப்பாக இருக்கும் பசுமையாக இருக்கும் அப்படின்னு கூட அர்த்தமாக நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்களா இது சிவப்பு பட்டு கட்டி வந்தாலே அந்த வருடம் போதிய விளைச்சலுமே இருக்காது, நாட்டில் அமைதியும் இருக்காது, பேரழிவு ஏற்படும். வெள்ளை மற்றும் ஊதாப்பட்டு கட்டி வந்தாலே நாடு இடைப்பட்டு வந்த நிலையில் இருக்கும். மஞ்சள் பட்டு கட்டி வந்தாலே அந்த வருடத்தில் மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கும் அப்படின்னு அர்த்தம். மேலுமே நீங்கள் எந்த உடையில் நீங்கள் மதுரை மீனாட்சி அம்மனை பார்த்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி பார்த்திங்களா மீனாட்சி திருக்கல்யாணம் சரடு மாற்ற நல்ல நேரமாக இந்த நாளை சொல்லலாம். செவ்வாய்க்கிழமையில் மாற்றலாமா? அதாவது மதுரையின் பிரசித்தி பெற்ற சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான பகுதியாக இந்த ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணமானது 28 இன்று ஆனது நிகழ்ந்த நிலையில் அந்த நாளில் பார்த்திங்களா புதிய தாலி சரடு மாற்றிக்கொள்ள உகந்ததாக இருக்குது. மதுரை அப்படின்னாலே பல பேருக்குமே ஒரு தனித்துவ சிறப்பு மிக்க மீனாட்சி அம்மன் கோவில் தான் முதல்ல ஞாபகம் வரும். அங்கே ரொம்ப சிறப்பாகவே 12 நாட்கள் நடைபெறக்கூடிய இந்த சித்திரை திருவிழாவின் மாபெரும் நிகழ்வுகளில் அன்னை மீனாட்சி மற்றும் சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவம் ரொம்ப முதன்மை பெற்றதாக இருக்குது. அதில் பார்த்திங்களா 26ஆம் மீனாட்சி அம்மனுக்கு பட்டாபிஷேகம் நடைபெற்ற நிலையில் அடுத்த 4 மாதங்களுக்கு அவரே மதுரையின் அரசியாக ஆள்வதாக ஐதீகம். அதன் பிறகு சிவபெருமான் ஆட்சி செய்வார். சிவனும் சக்தியும் மாறி மாறி ஆட்சி செய்யக்கூடிய இந்த அற்புதம் வேறு எங்குமே காண முடியாத ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். அதை தொடர்ந்து பட்டாபிஷேகத்தை தொடர்ந்து ஏப்ரல் 27ஆம் தேதியான பார்த்திங்களா மீனாட்சிக்கு திக்கு விஜயமோ, ஏப்ரல் 28ஆம் தேதி இன்று மீனாட்சி சுந்தரேஸ்வரர் மற்றும் திருக்கல்யாண வைபவம் நிகழ்ந்தது. திருமணத்தை நடத்த அழகர் மலையிலிருந்து கள்ளழகர் வர தாமதமானதுனால திருப்பரங்குன்றத்திலிருந்து சுப்பிரமணிய சுவாமியும் பவளக்கனிவாய் பெருமாளும் வந்து நடத்தி வைத்ததா ஐதீகம். ஸோ இந்த நாளில் பொதுவாகவே தெய்வ திருமணங்கள் பங்குனி உத்திரத்தில் நிகழ்ந்தாலும் மீனாட்சி சொக்கநாதர் திருக்கல்யாணமோ அன்றுதான் நடந்ததாக புராணங்கள் சொல்லப்படுது. ஆனால் மீனாட்சிக்கு மட்டும் சித்திரை மாதத்தில் திருக்கல்யாணம் நடைபெற்றது அப்படிங்கிறது ஒரு தனிச்சிறப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பாண்டிய மன்னர் மரபுப்படி சித்திரை வசந்த காலத்தோட ஒரு தொடக்கம் அப்படிங்கிறதுனால பக்தர்களோட வாழ்வு செழிக்கவே அன்னையோட திருமணம் சித்திரையில் நடத்தப்படுவதாகவும் சொல்லப்படுறாங்க. மேலுமே மன்னர் திருமலை நாயக்கர் காலத்திற்கு முன்னாடியே இந்த கோவில் விழாக்கள்
பங்குனியிலும், அழகர்மலை உற்சவங்கள் சித்திரையிலும் தனித்தனியாக நடைபெற்றது. சைவ வைணவ ஒற்றுமையை ஏற்படுத்தது நாயக்க மன்னர் இந்த விழாக்களை ஒன்றிணைத்து சித்திரை மாதத்தில் நடத்திருக்காங்க. திருக்கல்யாணத்தின் போது அன்னை மீனாட்சிக்கு அணிவிக்கப்படக்கூடிய பச்சை நிற பட்டுக்கு அதிக ஒரு முக்கியத்துவம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மதுரை ஒரு காலத்தில் கடம்ப வனமாக இருந்ததுனால அந்த வனத்தோட அரசியாக அவள் இருப்பதை பச்சை நிறமானது குறிக்கிறதுங்க. அதாவது மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் நடைபெற்றும் போது மதுரையின் திருமணமான பெண்கள் தங்களோட மாங்கல்ய கயிற்றை புதிதாக மாற்றிக்கொள்வாங்க. அன்னைக்கு தாலி கட்டப்படும். அதே நேரத்தில் ஊரே தாலி மற்றும் நிகழ்வு மாங்கல்ய பலம் தரும் அப்படிங்கிறது ஐதீகம். அதே மாதிரி திருமணத்திற்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு வழங்கப்படக்கூடிய பிரசாதம் பைகளில் மஞ்சள் மற்றும் குங்குமம் சிறிய கயிறு இருக்கும். இது அன்னை மீனாட்சி தன்னோட திருமணத்திற்கு வந்த விருந்தினர்களுக்கு தரக்கூடிய ஒரு சீதனமாக இருக்குது. அதே மாதிரி மதுரை மக்கள் மீனாட்சியை தாங்கள் வீட்டு பெண்ணாக கருதுவதனால தான் இந்த நாளில் நகரம் முழுவதுமே பக்தர்களுக்கு திருமண விருந்துகள் அன்னதானமானது ரொம்ப சிறப்பாக இந்த ஆலயத்தில் நடைபெறும். இதற்காக உணவு தயாரிக்கும் பணிகளுமே ரொம்ப சிறப்பாக நடைபெற்றது. மீனாட்சி திருக்கல்யாணமானது ஏப்ரல் 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையில் நடைபெற்றது. மேலுமே இந்த நேரத்தில் சுமங்கலி பெண்கள் தீர்க்க சுமங்கலி வரம் கிடைக்க வேண்டிக் கொள்வாங்க. அந்த நேரத்தில் அப்படி முடியாதவங்க காலை 10:35 முதல் 11:30 வரையிலான இந்நேரத்தில் மாற்றலாம். அதே நேரத்தில் செவ்வாய்க்கிழமை குறித்த தயக்கம் இல்லாமல் பெண்கள் தாராளமாக பங்கேற்கலாம். திருமணத்தில் நேரடியாக கலந்து கொள்ள முடியாதவங்க கூட வீட்டிலிருந்தே அம்மன் அருளை பெற மீனாட்சி அம்மனோட படத்திற்கு நீங்கள் பூக்களை போட்டு விளக்கேற்றி சர்க்கரை பொங்கலை நிவேதனமாக வைத்து படைத்து நீங்கள் வழிபடலாம். அன்னை மீனாட்சியோட 108 போற்றி மந்திரங்களை சொல்லி நீங்கள் அர்ச்சனை செய்கிறது உங்களுக்கு மீனாட்சியின் அருளை முழுமையாக பெற்று கொடுக்கும். மங்கள பொருட்களை சுமங்கலி பெண்களுக்கு நீங்கள் தானமாக இன்றைய நாளில் நீங்கள் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு 2 பேர்த்துக்காவது உங்களால் முடிந்த அளவுக்கு தானம் கொடுங்க. அன்னதானமும் கொடுக்கறது அணிப்பதன் மூலமும் அம்மனோட அருளை நிச்சயமாக இன்றைய நாளில் நீங்கள் செய்யும்போது உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு திருப்பம் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட இது ஒரு அற்புதமான வாய்ப்பாக இருக்குது. இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சித்திரை திருவிழாவோட முக்கிய நிகழ்வாக இந்த மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணமானது இருக்குது. மேலுமே நீங்கள் இந்த திருமணத்தை பார்த்தீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த திருக்கல்யாணமானது சரியாக காலை 8:40 மணிக்கு மேலே சிவாச்சிரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க மீனாட்சி மற்றும் சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் நடைபெற்றதுங்க. மேலுமே மீனாட்சி அம்மனுக்கு திருமாங்கல்யம் அணிவிக்கப்பட்ட போது திருக்கல்யாணத்தை காண வந்திருந்த ஏராளமான பெண்கள் தாங்களுமே தாலி சரடுகளை மாற்றிக்கொண்டிருப்பாங்க. மீனாட்சி அம்மனோட திருக்கல்யாண வைபவத்தை கண்டாலே விரைவில் திருமணம் ஆகாதவங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் கைகூடும் அப்படிங்கிறது காலங்காலமாகவே இருந்துட்டு வர ஒரு விஷயம். அதே போல தான் மீனாட்சி அம்மனுக்கு மாங்கல்ய தாரணம் நடைபெறும் சமயத்தில் தாங்களுமே தாலி சரடுகளை மாற்றிக்கொண்டாலே தன்னை போலவே மற்ற பெண்களுக்கும் அன்னை மீனாட்சி தீர்க்க சுமங்கலி வரத்தை அருள்வாள் அப்படிங்கிறது காலங்காலமாகவே இருந்துட்டு வர ஒரு விஷயம். அதே மாதிரி பார்த்திங்களா பக்தர்களோட பக்தி பரவசத்திற்கு இடையே திருக்கல்யாணம் நடைபெற்றது. தொடர்ந்து திருமண கோலத்தில் சுவாமியும் அம்பாளும் கோவிலை வலம் வந்துவாங்க. மேலுமே மாலையில் பூப்பல்லக்கு வாகனத்தில் சுவாமியும் அம்பாளும் வீதி உலா வருவாங்க. இதைத் தொடர்ந்து ஏப்ரல் 29ஆம் தேதி காலையில் மாசி வீதிகளில் தேரோட்டமானது ரொம்ப சிறப்பாக நடைபெறும். மீனாட்சி சுந்தரேஸ்வரரோட திருக்கல்யாண வைபவத்தை முன்னிட்டு பார்த்திங்களா மதுரையோட பல்வேறு பகுதிகளிலும் திருமண விருந்திற்கு ஏற்பாடுமே செய்யப்படுவாங்க. ஏறக்குறைய ஒரு 1,00,000 பக்தர்களுக்கு மேலே ரொம்ப தடபுடலாக திருமண விருந்து ஏற்பாடுமே செய்யப்படுவாங்க. மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணத்தை காண ஏராளமானவங்க மாசி வீதிகளில் கூடியிருக்கிறது ஒரு கூடான விஷயம், முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். மேலுமே ஆன்லைன் வழியாக முன்பதிவு செய்து டிக்கெட் பெற்றவங்க மட்டுமே இந்த திருக்கல்யாணத்தை காண முடியும். அப்படிங்கிறதுனால மற்ற பக்தர்களும் திருக்கல்யாணத்தை நேரடியாக காண்பதற்காக மீனாட்சி அம்மன் கோவிலை சுற்றியுமே பல இடங்கள்லையுமே எல்இடி டிவி திரைகள் பார்த்திங்களா நேரடி ஒளிபரப்புமே செய்யப்படுவாங்க. திரையில் மீனாட்சி அம்மனோட திருக்கல்யாணத்தை தரிசித்தபடி வீதிகளில் அமர்ந்தும் பல பெண்கள் தாலி சரடனை மாற்றிக்கொள்வாங்க. என்ன நேயர்களே, இந்த வீடியோவில் நம்ம இந்த மதுரை சித்திரை திருவிழாவோட சிறப்பையும் மேலுமே திருக்கல்யாணத்தோட சிறப்பையும் அம்மன் எந்த நிறத்தில் அந்த நேரத்தில் ட்ரெஸ் அணிவாங்க அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம்.
வீடியோ பார்த்தீங்களா, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பாருங்கள் பெல் பட்டன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும், நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பாருங்கள் பெல் பட்டன் இருக்குது, அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் அந்த திருமணத்தை பார்க்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வீடுகளில் மதுரை மீனாட்சி அம்மனுக்கு பூக்களை போட்டு நீங்கள் உங்களுக்கு முடிந்த நிவேதனம் படைத்து வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக மதுரை மீனாட்சி அம்மன் அருளால் நீங்கள் நினைத்தது எல்லாமே அருள் கிடைக்க அருள் புரிவார் மதுரை மீனாட்சி அம்மன். ஆல்வேஸ் தேங்க்யூ.